ஒன்றே என்னின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கின் பலவேயாம் அன்றே என்னின் அன்றேயாம் ஆமே என்னின் ஆமேயாம் இன்றே என்னின் இன்றேயாம் உளதென்றுரைக்கின் உளதேயாம் நன்றே நம்பிக்குடி வாழ்க்கை நமக்கிங்கென்னோ பிழைப்பம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சிராப்பள்ளியின் அடையாளமாக விளங்கும் திருவரங்கம் இராசவேலர் செண்பகத் தமிழரங்கின் வாயிலாக இந்த காணொளி கூட்டத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த முறை நான் எடுத்திருக்கும் தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு. இந்த தலைப்பிலே நாம் ஒரு சிறு தொடரை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த தொடரிற்கு நான் இட்டிருக்கும் தலைப்பு கம்பனில் ஒன்பான் சுவை என்ற தலைப்பு. இது என்ன கம்பனில் ஒன்பான் சுவை என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் நவரச ராமாயணம் என்றும் சொல்லலாம். கம்பராமாயணத்திலே நவரசங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒன்பான் சுவைகள் எப்படி கையாளப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து நாம் இந்த தொடரிலே காண இருக்கின்றோம். இந்த நவரசங்கள் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லப்படுகின்ற இந்த தொடருக்கு அழகிய தமிழிலே ஒன்பான் சுவை என்று தண்டி அலங்காரம் வகைப்படுத்தி இருக்கின்றது. நாம் ஒரு திரைப்படம் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு கதையை படிப்பதாக இருந்தாலும் சரி, அது ஒரே போக்கிலேயே சென்று கொண்டிருந்தால் நமக்கு ஒரு சலிப்பை தருவதாக அமைகின்றது அல்லவா? இந்த திரைப்படமோ புத்தகமோ கதையோ எதுவாக இருந்தாலும் படிப்பதற்கு ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுவது இந்த நவரசங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்பான் சுவைகளை அதை படைத்தவர்கள் கையாள்வதே. இந்த ஒன்பான் சுவைகள் என்னென்ன என்று நாம் தமிழிலே பார்த்தோமேயானால், தொல்காப்பியர் இந்த ஒன்பான் சுவையை மெய்ப்பாடு என்று பெயரிட்டு அழைக்கின்றார். மெய்ப்பாடு என்றால் உள்ளத்திலே தோன்றும் உணர்ச்சிகள் உடலிலே வெளிப்படுவது. உள்ளத்து உணர்ச்சிகள் மெய்யிலே வெளிப்படுவது மெய்ப்பாடு என்று பெயரிட்டு தொல்காப்பியர் அவர்கள் அழைக்கின்றார். இந்த தொல்காப்பியர் இந்த உள்ளத்து உணர்ச்சிகளை 8ஆக வகைப்படுத்தி இருக்கின்றார். ஒன்பான் சுவை என்று நாம் சொன்னாலும் கூட தொல்காப்பியர் இதற்கு இட்டிருக்கும் எண்ணிக்கை, இந்த மெய்ப்பாடுகளுக்கு அவர் வகைப்படுத்தி இருக்கும் எண்ணிக்கை 8. என்ன அந்த 8 என்று நாம் பார்த்தோமேயானால், இலக்கணத்திலே தொல்காப்பியர் சொல்லும்போது நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், உவகை மற்றும் வீரம் என்று இதற்கு 8 பெயரிட்டு 8 வகையாக அழைக்கின்றார் தொல்காப்பியர் அவர்கள். நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், உவகை, வீரம் என்று வகைப்படுத்தி இருக்கின்றார் தொல்காப்பியர். இதை நாம் இலக்கணத்திலே பாடலாக சொல்லும்போது நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடென்ப என்ற தொல்காப்பியருடைய பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. இதிலே நகை என்று நாம் பார்த்தோமேயானால் சிரிப்பு, புன்சிரிப்பு, முறுவல், ஹாஸ்யம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள் அல்லவா? இந்த வாய்விட்டு சிரிப்பது இந்த நகை என்று அழைக்கப்படுகின்றது. அதனால்தானோ என்னவோ தங்கத்தினால் ஆன அணிகலன்களுக்கு நகை என்று பெரியவர்கள் பெயரிட்டார்கள். இயல்பாகவே தங்கத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு புன்முறுவலும் மகிழ்ச்சியும் தோன்றுகிறது அல்லவா? எனவே நகையை நாம் புன்னகை என்றும் கொள்ளலாம். பொன் நகையை காணும் போது புன்னகை நமக்கு ஏற்படுவதால் அதற்கு நகை என்று பெரியவர்கள் பெயர் கூட இட்டிருக்கலாம். இந்த நகை இந்த 8 மெய்ப்பாடுகளிலே முதலாவதாக அமைகின்றது. இரண்டாவது அழுகை. இதற்கு விளக்கம் தேவையில்லை. சோகமாக வரும் காட்சிகளிலே அழுகை ஏற்படுவது இயல்பு. அடுத்ததாக இளிவரல். இந்த இளிவரல் என்றால் ஒரு விதமான அருவருப்பு. ஒரு நாம் பிடிக்காத ஒரு செயலை, அருவருக்கத்தக்க ஒரு காட்சியை பார்க்கும் போது ஏற்படுகின்ற ஒரு இழிவான ஒரு உணர்ச்சி. இதற்கு இளிவரல் என்று தொல்காப்பியர் அழைக்கின்றார்.
நான்காவதாக மருட்கை. மருட்கை என்றால் ஒரு திகைப்பு, ஒருவித குழப்பம், மருட்சி என்று சொல்லுவோம் அல்லவா? இதைத்தான் மருட்கை நான்காவது மெய்ப்பாடாக தொல்காப்பியர் சொல்கின்றார். ஐந்தாவது அச்சம். இதற்கு விளக்கம் தேவையில்லை. நமக்கு பயம் ஊட்டுவது எதுவோ அந்த பயத்தினை கொடுப்பது அந்த உணர்ச்சிக்கு அச்சம் என்று சொல்கின்றோம். ஆறாவது வெகுளி. வெகுளி என்றால் கோபம். நமக்கு பிடிக்காத செயலை ஒருவர் செய்யும் போது அதற்கு நாம் காட்டும் உணர்ச்சி கோபம். அடுத்ததாக பெருமிதம். பெருமிதம் எப்போது தோன்றும்? வீரத்தினால் தோன்றும். வீரதீர செயலை நாம் செய்யும் போது அதற்கு நாம் பெருமிதம் கொள்வது இயல்பு. இந்த பெருமித உணர்ச்சியை நாம் மெய்யிலே காட்டுவது ஏழாவது. எட்டாவது உவகை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது. ஒரு காதல் காட்சிகள் வரும்போதோ அல்லது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் வரும்போதோ நம்மை அறியாமல் நாம் அந்த கதையிலோ அந்த திரைப்படத்திலோ நாம் ஒன்றிப்போய் அதற்காக நாம் மகிழ்ச்சி அடைவது இயல்பல்லவா? இது எட்டாவது. எனவே இந்த 8 மெய்ப்பாடுகளாக தொல்காப்பியர் பிரிக்கின்றார். நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், வெகுளி, பெருமிதம், உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடென்ப என்று தொல்காப்பியர் சொல்கின்றார். ஆனால் நாம் ஒன்பான் சுவை என்று சொல்கின்றோம். தொல்காப்பியர் 8 வகைகளை தானே சொல்கியிருக்கின்றார். 9வது ரசம், அந்த மெய்ப்பாடு என்ன என்று நாம் பார்த்தோமேயானால் அதுதான் சமநிலை. எந்த விதமான உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டாத ஒரு சாந்தமான ஒரு நிலை. இந்த சமநிலையை மெய்ப்பாடாக தொல்காப்பியர் கொள்ளவில்லை. இதற்கு காரணம், இந்த சமநிலை என்பது இந்த உணர்ச்சியை நாம் மெய்யிலே காட்ட முடியாது. மற்ற உணர்ச்சிகளை நாம் உள்ளத்தை தோன்றின உணர்ச்சிகளை நாம் உடல் வழியாக வெளிப்படுத்துவோம், அந்த மெய்யி வழியாக அதை வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் சமநிலை என்பது மெய்யினால் வெளிப்படாத ஒரு உணர்ச்சி என்பதால் இதனை மெய்ப்பாடு என்கின்ற வகையிலே தொல்காப்பியர் சேர்க்கவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஒன்பான் சுவைகளிலே பின்னால் வந்த தண்டி அலங்காரம் போன்ற மற்ற இலக்கண ஆசிரியர்கள் 9வது சுவையாக சமநிலை, சாந்தம், அமைதியான நிலை என்கின்ற அந்த 9வது நிலையையும் சேர்த்தார்கள். இந்த 9 சுவைகளும் கம்பராமாயணத்திலே எங்கெங்கு எப்படி எப்படி கையாளப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுதான் இந்த தொடருக்கு நான் இட்டிருக்கும் தலைப்பு, கம்பனில் ஒன்பான் சுவை. எளிமையாக புரிய வேண்டுமென்றால் நவரச ராமாயணம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இது வழக்கமான இராமாயண கதை போக்கிலே இருக்காது. காரணம், நாம் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு படலத்திலிருந்தும் ஆங்காங்கே கையாளப்பட்டிருக்கின்ற இந்த ஒன்பான் சுவைகளை நாம் சொல்ல இருப்பதால் இது கதை போக்கிலே இருக்காது. எனவே கேட்பவர்கள் அதை மனதில் வைத்து இந்த நிகழ்ச்சியை அனுபவிக்குமாறு நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக இந்த மெய்ப்பாடுகளிலே, இந்த ஒன்பான் சுவைகளிலே தொல்காப்பியர் சொல்லி இருப்பது நகை என்பது. நாம் ஏற்கனவே சொன்னபடி நகை என்பது ஒரு புன்சிரிப்பு, முறுவல், நகைச்சுவையான காட்சிகள், மனதிற்கு இதமான நகைச்சுவையான காட்சிகள் தோன்றும் போது நாம் வெளிப்படுத்துவது ஒரு புன்முறுவல், ஒரு புன்னகை. இதைத்தான் நகை என்று முதலாவதாக வகைப்படுத்துகின்றார் தொல்காப்பியர். இந்த நகை என்கின்ற இந்த மெய்ப்பாட்டிற்கு 4 வகையான காரணங்களை சொல்கின்றார் தொல்காப்பியர். இந்த ஒரு சிரிப்பு உருவாவதற்கு, இந்த புன்சிரிப்பு உருவாவதற்கு 4 வகையான காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது எள்ளி நகையாடுதல், எள்ளல், ஒருவரை பரிகாசம் செய்வது. இரண்டாவது இளமை, இந்த இளமை முறுக்கு காரணமாக தோன்றுகின்ற ஒரு முறுவல். மூன்றாவது மடமை, பேதைமை, ஒரு பேதைத்தன்மையால் செய்கின்ற காரியத்தினால் உண்டாகின்ற ஒரு முறுவல், ஒரு சிரிப்பு. இது மூன்றாவது பேதைமை. நான்காவது மடமை, முட்டாள்தனத்தினால் தோன்றுகின்ற ஒரு உணர்ச்சி. பிறரை எள்ளி நகையாடும் போது வருகின்ற சிரிப்பு, இளமை முறுக்கு காரணமாக வருகின்ற சிரிப்பு,
பேதைமை காரணமாக வருகின்ற சிரிப்பு, மடமை காரணமாக வருகின்ற சிரிப்பு என்று நகைச்சுவையை 4 வகையாக தொல்காப்பியர் பிரிக்கின்றார். எள்ளல், பேதைமை, மடம், இளமை என்று சொல்கின்றார். இதிலே கம்பராமாயணத்திலே இந்த நகைச்சுவை காட்சிகள் எப்படி கையாளப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக இந்த இளமை காரணமாக வந்த முறுவல், அந்த ஒரு சிரிப்பு, இது எங்கே வருகின்றது கம்பராமாயணத்திலே என்று நாம் பார்த்தோமானால், மிதிலைக்கு செல்கின்றார்கள் ராமனும் லக்ஷ்மணும் விஸ்வாமித்திர மகரிஷியும். இப்படி மிதிலைக்குள்ளே அவர்கள் நுழையும் போது கம்பராமாயணம் படித்திராதவர்கள் கூட மிகவாக பிரசித்தி பெற்ற ஒரு சொற்றொடர், மிகவும் புகழ்பெற்ற ஒரு சொல்லாடல், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்பது. இது நாம் அனைவரும் அறிந்ததே. எனவே இதற்குள் நான் செல்வதற்கு விரும்பவில்லை. அந்த கன்னி மாடத்தில் நின்று கொண்டிருந்த சீதை மேலிருந்து ராமனை பார்க்கின்றாள், ராமன் கீழிருந்து சீதையை பார்க்கின்றான். ஒரு 2-3 வினாடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். முன்னால் குரு இருக்கின்றார், பின்னால் தம்பி லக்ஷ்மணன் இருக்கின்றான், இலக்குவனார் நின்று கொண்டிருக்கின்றார். எனவே நாகரிகம் கருதி சீதையை 2-3 வினாடிகள் பார்த்துவிட்டு கடந்து சென்று விடுவதாக கம்பர் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று சொல்லி, அத்தோடு அந்த இடத்திலிருந்து ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திரரும் அகன்று சென்று விடுவதாக கம்பர் சொல்கின்றார். ஆனால் அந்த 2-3 வினாடியிலே என்ன நிகழ்ந்தது என்பதை பின்னால் வரும் சீதையின் ஆற்றாமை கூற்றுகளிலே சொல்கின்றார். இந்த காலத்திலே இளைஞர்கள் குட்டிச்சுவற்றிலே அமர்ந்து கொண்டு போகின்ற வருகின்ற பெண்களை எல்லாம் பார்த்து பரிகாசம் செய்து கொண்டும் அவர்களை வம்பிழுத்து கொண்டும் கைகளையும் கால்களையும் அசைத்து விளையாட்டாய் செய்கின்ற இளைஞர்களைப் போல் ராமன் இல்லை அல்லவா? எனவே போகின்ற போக்கிலே சீதையை பார்த்து ஒரு சிறிய அழகான ஒரு செயலை செய்கின்றான் ராமன். இதை முதலிலே நமக்கு கம்பர் சொல்லவில்லை. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று சொல்லி அந்த காட்சியை கடந்து நம்மை கடத்தி சென்று விடுகின்றார். அதன் பிறகு சீதை கன்னிமாடத்திலிருந்து தன்னுடைய அறைக்கு சென்ற பிறகு தோழிகளிடம் சொல்கிறாள், அந்த அழகிய ராமன் என் இதயத்தை கவர்ந்து சென்று விட்டான், அவனையே நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் என்று பலவாறாக புலம்புகின்றாள். அப்போது தோழியர்கள் கேட்கின்றார்கள், அந்த ராமனிடம் அப்படி உன்னை கவர்ந்தது என்ன என்று கேட்கின்றார்கள். அப்போது சீதை சொல்கின்றாள், அந்த ராமனுடைய அழகிய கரிய கேசம் என்னை கவரவில்லை, இந்திர நீலமுத்து இருண்ட குஞ்சியும், இந்திரநீலம் போன்ற அவனுடைய கரிய கூந்தல் என்னை கவரவில்லை, களங்கமற்ற சந்திரனை போன்ற பிரகாசமான அவனுடைய முகமும் என்னை மயக்கவில்லை, நீண்ட தாழ்ந்த கைகளும் என்னை கவரவில்லை, இந்திர நீலமுத்து இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அல்ல, அவனுடைய அழகிய அகன்ற தோள்களும் என்னை மயக்கவில்லை. தோழியர் கேட்டார்கள், அவனுடைய கரிய கேசம் உன்னை கவரவில்லை, அழகிய மார்பு உன்னை கவரவில்லை, தோள்கள் கவரவில்லை, சந்திரன் போன்ற தெளிவான முகம் உன்னை கவரவில்லை, பிறகு என்னதான் உன்னை கவர்ந்தது என்று கேட்டதற்கு மிக அழகாக சீதை சொன்னாள், 2-3 வினாடிகள் எங்களுடைய கண்கள் சந்தித்து கொண்டதே, அப்படி சந்தித்த போது என்னை பார்த்து சிறியதாக ஒரு புன்முறுவல் ஒன்று செய்தான் ராமன், அந்த முறுவல் அப்படியே என்னுடைய உயிரை கவர்ந்து சென்று விட்டதே என்று சீதை சொல்கின்றார். இந்திர நீலமுத்து இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அல, முந்தியன் உயிரை அம்முறுவல் உண்டதே, முந்தியன் உயிரை அம்முறுவல் உண்டதே என்று சீதை சொல்கின்றார். இது ராமன் சீதையை நோக்கி பூத்த புன்முறுவல் இளமை காரணமாக அமைந்தது. இது காதலர்களின் இடையிலே நடக்கின்ற ஒரு சம்பாஷணை என்று சொல்லலாம். இந்த
நகை என்று சொல்லப்படுகின்ற இந்த மெய்ப்பாடிலே இளமை காரணமாக தோன்றுகின்ற நகையை கம்பன் இப்படி கையாள்கின்றான். அடுத்ததாக பேதைமை, பேதைத்தனமான ஒரு செயலை செய்ததற்காக நமக்கு தோன்றுகின்ற சிரிப்பு, அந்த நகைச்சுவையான ஒரு காட்சி. சீதை ராமன் மேல் ஆசைப்பட்டு அவனை திருமணம் செய்து கொள்கின்றாள். அனைவரும் வனவாசம் சென்ற பிறகு அங்கே சூர்பனகை வருகின்றாள். அப்படி வந்த சூர்பனகை ராமன் மேல் காதல் கொள்கின்றாள். ஆனால் ஏற்கனவே சீதை அவனுக்கு மனைவியாக இருப்பதை தெரிந்து கொண்டு சீதையை கொல்ல முயன்று லக்ஷ்மணனால் மூக்கு அறுபட்டு அவமானப்பட்டு அண்ணனை நோக்கி புலம்புகின்றாள். ராவணனிடம் சென்று தன்னுடைய நிலையை ஆற்றாமையை சொல்கின்றாள். இப்படி கேவலம் காட்டிலே திரியக்கூடிய மானிடர்கள் என்னுடைய மூக்கை அறுத்து விட்டார்களே, என்னுடைய மூக்கு காது மார்பகங்கள் எல்லாம் அறுபட்டு நான் மூலியாக நிற்கின்றேனே, என்னுடைய நிலைமையை பார்த்தாயா என்று ராவணனிடம் முறையிடுகின்றார். அப்போது ராவணன் கேட்டதாக கம்பர் சொல்கின்றார், இப்படி மானிடர்கள் உன்னை அவமானப்படுத்துவதாக அமைந்ததற்கு நீ செய்தது என்ன என்று ராவணன் கேட்கின்றான் சூர்பனகையை. நீ அவர்களுக்கு செய்த குற்றம் என்ன என்று கேட்டதற்கு சீதை சூர்பனகை மிக அழகாக பதில் சொல்கின்றாள், நான் செய்த ஒரே பிழை நீ திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன் அல்லவா, அதுதான் நான் செய்த பிழை என்று சூர்பனகை ராவணனிடம் சீதைக்கான ஆசை அவனுடைய உள்ளத்திலே விதைக்கின்றாள். தான் செய்த பிழை தன்னுடைய சகோதரனுக்காக அவன் திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு அழகிய பெண்ணை காட்டிலே கண்டதுதான் தான் செய்த பிழை என்று சொன்னபோது ராவணன் தன் தங்கையின் அவமானங்களை எல்லாம் மறந்து கேட்டான், யாரவள் என்று கேட்கின்றான். அப்போது சூர்பனகை சொன்னாள், ஆரவள் என்று கேட்டாயே, இந்த பார் அவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்ததம்மா என்று சொன்னாள். இந்த பார் அவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்ததம்மா என்று சீதையின் அழகை பலவாறாக வர்ணித்து ராவணனுடைய மனதிலே ஆசை தீயை துண்டுகின்றாள். அப்போது கம்பர் மிக அழகாக சொன்னார், ராவணன் சீதையை காட்டிற்கு சென்று கடத்தி கொண்டு வந்து அசோகவனத்திலே சிறையாக வைப்பதற்கு முன்பாக தன்னுடைய இதயமாம் சிறையில் வைத்தான் என்று சொல்வார். மயிலுடை சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான் என்று கம்பர் சொல்வார் மிக அழகாக. அசோகவனத்திலே சிறை வைப்பதற்கு முன்பாகவே இதயம் எனும் சிறையிலே சீதையை வைத்து பூட்டினான் ராவணன் என்று சொல்வார். இப்படி சீதையை எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கின்றான் ராவணன். எவ்வளவோ அம்புகளையும் வேல்களையும் போர்களையும் கண்டு அதனால் துவண்டு விடாத வீரம் நிறைந்த அவனுடைய மார்பகங்கள் கேவலம் மன்மதன் எய்த மலர் அம்புகளால் துவண்டு போனது என்று கம்பர் சொல்வார். எத்தனையோ யானைகளையெல்லாம் போரிட்டு தந்தங்களையெல்லாம் உடைத்து வெற்றி வாகை சூடிய வீரம் பொருந்திய ராவணன் காமத்தினால் இந்த மன்மதன் எய்த மலர் அம்புகளால், கூர்மையே இல்லாத மலர் அம்புகளால் துளைக்கப்பட்டு துவண்டு போனான் என்று கம்பர் சொல்வார். வன்மையை மாற்றும் ஆற்றல் காமத்தே வதிந்ததம்மா என்று சொல்வார் கம்பர். இப்படி சொல்லும் போது அந்த ஆற்றாமை கூற்றுகளாக ராவணனுடைய வேதனையை கம்பர் வர்ணிக்கும் பொழுது மிக அழகாக அவர் சொல்கின்றார், எத்தனையோ போர்களிலே யானையெல்லாம் கொன்று அந்த தந்தத்தை கையிலே வைத்து வீரத்தை காட்டிய அந்த ராவணன் மன்மதன் வாளி தூவி நலிவதோர் வளர்த்தனானான் என்று சொல்வார். இந்த அவஸ்தைகளை எல்லாம், இந்த வேதனைகளை எல்லாம் கம்பர் காட்சிப்படுத்தும் போது ஒரு திரைப்படத்திலே இயக்குநர்கள் எப்படி காதல் காட்சிகள் எல்லாம் வரும்போது பின்னணி இசையோடு சொல்வார்களோ, அதுபோல் நம்முடைய இயக்குனரான கம்பர்
மிக அழகாக தன்னுடைய காப்பியத்தினை வடிவமைக்கும் பொழுது இங்கே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல் வரிகள், இசை அமைப்பு எல்லாமே கம்பர் தான். இந்த ராவணனுடைய வேதனையை சொல்லும்போது சொல்கின்றார், பரம் கிடந்த மாதிரம் பறித்த பாழி யானையின் கரம் கிடந்த கொம்பொடிந்தடங்க வென்ற காவலன் மரம் குடைந்த தும்பி போல் அனங்கன் வாழி வந்து வந்துளம் குடைந்து நொந்து நொந்துளைந்து உளைந்தொடுங்கினான். அழகான சந்தம் நிறைந்த பாடல் பாருங்கள். பரம் கிடந்த மாதிரம் பறித்த பாழி யானையின் கரம் கிடந்த கொம்பு ஒடிந்து அடங்க வென்ற காவலன். இந்த மரத்தினை குடைகின்ற ஒரு சின்ன வண்டு எப்படி ஒரு மிகப்பெரிய மரத்தை ஒரு வண்டு துளைத்து விடுமோ, அந்த மரம் குடைந்த வண்டு போல் அனங்கன் வாழி, இந்த மன்மதனுடைய அம்பு வந்து இவனுடைய உரத்தை குடைந்து நொந்து நொந்து உழைந்து உழைந்து ஒடுங்குகின்றான் என்று கம்பர் சொல்வார். இப்படி இதற்கு முன்பு கண்டிராத சீதையை மனத்திலே சூர்பனகையின் வர்ணனைகளையெல்லாம் பொருத்தி பார்த்து சீதையினுடைய உருவத்தை மனத்திலே கொண்டு வந்து, இந்த பெண்ணை நான் முன்பே கண்டிருக்கின்றேன், இவரோடு நான் பழகியும் இருக்கின்றேன் என்று அந்த பேதைமை காரணமாக புலம்புகின்றான் ராவணன். இதுவரையும் சீதையை பார்த்ததே கிடையாது. சூர்பனகையின் வர்ணனையை மனத்திலே கொண்டு, இவள்தான் சீதை, இவரோடு நான் பழகியும் இருக்கின்றேன், இவரோடு நான் உறவாடியும் இருக்கின்றேன், இவளை நான் கண்டதுண்டு என்று எண்ணி எண்ணி சீதையின் மீது ஆசைத்தியை வளர்த்து கொள்கின்றான். அப்போது மல்லிகை மனம் நிறைந்து தென்றல் காற்று அப்படியே ராவணன் முகத்தின் மீது படர்கின்றது. ஏற்கனவே காம வேதனையில் இருக்கின்ற ராவணன் அந்த தென்றல் வந்து அவனை தீண்டும் பொழுது இன்னும் வேதனையின் உச்சத்திற்கு சென்று அந்த தென்றலை பார்த்து சீறுகின்றானாம். இந்த பக்கம் நீ வராதே, நான் வேதனையில் இருக்கின்றேன், என்னை நீ தீண்டாதே என்று சொல்லி தென்றலை தூரமாக போ என்று தன்னுடைய பேதைமையினால் அவன் துரத்துகின்றதாக கம்பர் சொல்கின்றார். அதே சந்தம், அழகான பாடல். கொன்றை துன்று கோதையோடோர் கொம்பு வந்தென் நெஞ்சிடை நின்றதுண்டு கண்டதென்றழிந்தழுங்கும் நீர்மையான் மன்றல் தங்கள் அங்கல் மாறன் வாளி போல மல்லிகை தென்றல் வந்தெதிர்ந்த போது சீறுவானுமாயினான் மன்றல் தங்கள் அங்கல் மாறன் வாளி போல மல்லிகை தென்றல் வந்தெதிர்ந்த போது சீறுவானுமாயினான் என்று கம்பர் அழகாக ராவணனுடைய வேதனைகளை காட்சிப்படுத்தும் போது ஒரு திரைப்பட பாணியிலே இசையமைத்து சொல்கின்றார். இப்படி சீதையினுடைய உருவத்தை மனத்திலே நினைத்து கொண்டு வருந்தி கொண்டிருக்கின்ற ராவணன் ஒரு கட்டத்திலே பேதைமையின் உச்சத்திற்கே சென்று தன்னுடைய உருவத்திலே இருக்கின்ற சீதை தன் கண்முன்னால் வெளிப்பட்டு நிற்கின்றாள் என்று தனக்குத்தானே எண்ணிக்கொள்கின்றான். சீதையின் மீது இருக்கின்ற ஆசையினாலே மனத்திலே உருவமாக இருக்கின்ற அந்த சீதை ஒரு பெண் உருவமாக வெளிப்பட்டு தன் முன்னால் நிற்பதாக கற்பனை செய்து கொள்கின்றான். அப்படி கற்பனை செய்து கொண்டு தன் முன்னால் சீதை இருப்பதாக நினைத்து கொண்ட ராவணன் இவள்தான் சூர்பனகை கண்ட சீதையா என்று அறிவதற்காக தன்னுடைய தங்கையை வரவழைக்கின்றான். வரவழைத்து, சூர்பனகையே, இவள்தான் என்னுடைய மனதிலிருந்து தோன்றியிருக்கின்ற இந்த உருவத்தை நீ பார், இவள்தான் நீ பார்த்த சீதையா என்று ஒரு எதிரிலே இல்லாத ஒரு உருவத்தை, கற்பனையாக தான் வடித்த ஒரு உருவத்தை, தனக்கு மட்டுமே தெரிகின்ற ஒரு உருவத்தை தன் தங்கையிடம் அழைத்து கேட்கின்றான் ராவணன். இவள்தான் நீ பார்த்த சீதையா என்று கேட்கின்றான். அப்போது சூர்பனகை அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு பதிலை சொல்கின்றாள். அவள் சொல்கின்றாள், ஆஹா, செந்தாமரை போன்ற கண்கள், தாமரை போன்ற கண்கள் அண்ணா என்று சொன்னாள். அந்த உருவத்தை பார்த்து ராவணன் வியந்தான். உண்மைதான் சூர்பனகை, மேலே சொல், என்ன அழகான கனி போன்ற வாய் என்று சூர்பனகை வர்ணிக்கின்றாள் அந்த உருவத்தை. ராவணன் சொன்னாள், உண்மைதான் சூர்பனகை, மேலே சொல், சந்தனம் தடவியதை போன்ற அழகான தோள்கள் என்று சொன்னாள். உண்மைதான், பிறகு மேலே சொல் என்று கேட்கின்றான். என்ன அழகான நீண்ட கைகள் என்று சொன்னாள். ராவணன்
மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றான். ஆஹா, நான் பார்த்த காட்சியை அப்படியே வர்ணிக்கின்றாயே, மேலே சொல் என்று கேட்கின்றான். அன்று அகன்ற மார்பு என்று சொன்னாள் சூர்பனகை. ராவணன் முகம் சற்றே மாறியது. என்ன உளறுகிறாள் என்று மேலே சொல் என்று கேட்டான். சூர்பனகை சொன்னாள், ஆஹா, கரிய மலை போன்ற ஒரு உருவம் இருக்கின்றதே, இவன்தான் நான் பார்த்த ராமன் என்று சொல்கின்றாள் சூர்பனகை. என்ன அழகான ஒரு நாடக பாங்கு நிறைந்த ஒரு காட்சி பாருங்கள். இவன் நகைச்சுவையாக இதை கம்பர் கற்பனையோடு அமைத்திருக்கின்றார். தனக்கு மனதிலே தோன்றுகின்ற உருவத்தை உண்மை என்று நம்பி வெளியே எதிரிலே இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு, இவள்தான் நீ பார்த்து சீதையா என்று சூர்பனகையிடம் ராவணன் கேட்க, சூர்பனகை தன்னுடைய மனது முழுக்க ராமன் நிறைந்திருப்பதால் அவள் மனத்திலிருந்து தோன்றிய ஒரு உருவத்தை இவள் வர்ணிக்கின்றாள். செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் சந்து ஆர்த்தடம் தோள்களோடும் தாழ்தட கைகளோடும் அந்தார் அகலத்தொடும் அஞ்சன குன்றம் என்ன வந்தான் இவனாகும் அந்த ராமன் என்று சொல்கின்றாள். அப்போது ராவணன் சொல்கின்றான், அடியே பைத்தியக்காரி, என் கண்முன்னால் நிற்பது ஒரு பெண் உருவமடி, அந்த பெண் உருவத்தை பார்த்து ராமன் என்று சொல்கின்றாயே, இதை நான் எப்படி நான் ஏற்றுக்கொள்வது என்று சூர்பனகை கடிந்து கொள்கின்றான். எனவே இந்த காட்சி நாம் ரசித்து பார்த்தோமேயானால் இது நமக்கு வரவழைக்கின்ற ஒரு நகை, ஒரு சிரிப்பு, பேதைமையினால் வந்த உணர்ச்சி. சூர்பனகை மற்றும் ராவணன் இருவரின் பேதைமையினால் வந்த ஒரு நகை உணர்ச்சியாக நாம் பார்க்கின்றோம். இப்படி அழகாக கம்பன் காப்பியத்தை கொண்டு செல்கின்றான். அடுத்ததாக எள்ளல். இதே நகை 4 வகையாக பிரிப்பதாக சொன்னேன் அல்லவா? எள்ளல், இளமை, பேதைமை, மடம், மடமையினால் வருகின்ற சிரிப்பு என்று சொல்லலாம். இதிலே சூர்பனகை ராவணன் காட்சியை நாம் பேதைமை என்றும் கொள்ளலாம், மடமை என்றும் கொள்ளலாம். இளமைக்கான உதாரணத்தை நாம் ராமனின் புன்முறுவல் வாயிலாக அனுபவித்தோம். கடைசியாக எள்ளல், எள்ளி நகையாடுதல், ஒருவரை கேலி செய்தல். இதற்கு மிக நல்ல உதாரணம் ராமாயணத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் கும்பகர்ணன். கும்பகர்ணன் குறித்து கம்பர் சொல்லும்பொழுது மிக வேடிக்கையாக பதிவை செய்கின்றார். தற்போதைய காலகட்டங்களிலே நாம் வெளியிலே உணவருந்து செல்கின்றோம். அப்படி நாம் சாப்பிட போகும் பொழுது ஒரு நல்ல உணவகமாக, ஒரு ஆடம்பரமான உணவகத்திற்கு சென்றோமே ஆனால் முதலிலே உணவை கொடுப்பதற்கு முன்பாக ஆங்கிலத்திலே ஸ்டார்டர்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு சூப் அல்லது இந்த காலிஃப்ளவர் என்ற இந்த கோபி, இது போன்ற ஒரு சிறு சிறு உணவுகளை கொடுத்து நம்முடைய பசியினை தூண்டி விடுவார்கள். இதற்கு ஸ்டார்டர்ஸ் என்று நாம் ஆங்கிலத்திலே உணவகங்களிலே அழைப்பதை நாம் நிச்சயமாக அனைவருமே உண்டிருப்போம், கண்டிருப்போம். இந்த ஸ்டார்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பசியை எழுப்புகின்ற இந்த உணவுகள் எல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமாக போய்விட்ட இந்த காலத்திலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கும்பகர்ணன் இதே போல் பசியை தூண்டிவிடுகின்ற உணவுகளை சாப்பிட்டு தன்னுடைய பசியை எப்படி எழுப்பினான் என்று கம்பர் நகைச்சுவையாக பதிவினை செய்கின்றார். போருக்கு செல்வதற்காக கும்பகர்ணனை எழுப்புகின்றான் ராவணன். அந்த பணியாட்கள் எல்லாம் கும்பகர்ணனை எழுப்பும் போது நாம் அனைவருமே அறிந்த ஒரு சந்தனயம் நிறைந்த பாடல், உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போன்ற வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இணைக்கிடந்துறங்குவாய் என்பது நாம் அனைவருமே அறிந்த ஒரு புகழ்பெற்ற பாடல். அதற்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. அதற்கு அடுத்தபடியாக கம்பர் சொல்கின்றார், எப்படி பசியை தூண்டி விடுகின்ற உணவினை கும்பகர்ணன் உட்கொண்டான் என்ற ஒரு செய்தியை கம்பர் சொல்லும் போது சொல்கின்றார். 600 சகடம் அடிசிலும், 600 சகடம் என்றால் 600 வண்டிகளிலே அரிசி வருகின்றதாம். இந்த 600 சகடம் அடிசிலும்
100 100 குடம் கள்ளும் நுங்கினான் என்று சொல்வார். வழக்கமாக நாம் நன்றாக சாப்பிடுபவர்களை பார்த்து என்ன நொங்கு நொங்குறான் பார் என்று நாம் சொல்வோம் அல்லவா? அதுபோல் கம்பர் சொல்கின்றார், 600 வண்டிகளிலே அரிசி வந்தது, அதை சாப்பிட்டு 100 100 குடங்கள், 100 அல்ல பல 100 குடங்களிலே கள்ளையும் நுங்கினான். இதையெல்லாம் சாப்பிட்டு பசி ஆறவில்லை, எரிந்த பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்திரு செங்கனான் என்று கம்பர் சொல்வார். 600 சகடம் அடிசிலும் 100 100 குடம் கள்ளும் நுங்கினான், எரிந்த பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்திரு செங்கனான் என்று கும்பகர்ணனுடைய உண்ணும் பழக்கத்தை ஒரு எள்ளலாக, ஒரு நகைச்சுவையாக கம்பர் பதிவு செய்கின்றார். இதுபோல கம்பனிலே நகைச்சுவையான காட்சிகள் பல இருந்தாலும் என் அறிவுக்கு எட்டியவரை ஒன்பான் சுவைகளிலே முதல் சுவையான நகை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இனி வரும் பொழிவுகளில் பிற சுவைகளை குறித்து நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். எனவே உங்கள் இல்லம் தேடி வருகின்றார் ஒன்பான் சுவையையும் விருந்தாக கொடுப்பதற்காக கம்பர் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.